காய்ச்சலுள்ள மாயம் சொல்லப்பா கையில் உள்ளது காகிதமல்ல ஆயுதமல்லப்பா சூப்பர் பவர் உள்ள சூப்பர் ஸ்டாரும் இவனே ஃபேன் ஃபேன். ஓகே, இந்த வீடியோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டோரியில் வந்து நீங்கள் வாழ்க்கையிலே ரொம்ப ரிக்ரெட் பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னு நான் வந்து கேட்டிருந்தேன். அதுக்கு ஒரு எத்தனை ரெஸ்பான்ஸு, ஒரு 19 ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. வாங்க பேசுவோம், வாங்க குத்தாச்சு உட்காந்து பேசுவோம். ஏன் எக்ஸை லவ் பண்ணது? should have read the terms and conditions buddy. அட்லீஸ்ட் ஒரு நல்ல லெசன் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு தட்டி விடு மாமி, இதெல்லாம் ஒரு மேட்ரு தான், பெரிய விஷயந்தான். கேன்சல் ஆகிடக்கூடாது. ஃபேன் போடாமல் ரெக்கார்ட் பண்ணுறதுனால வேர்த்து ஊற்றுது. ஓகே, பிரேக்கப் பண்ணது, பட் பை த வே பண்ணலைனாலும் ஐ வுட் ஹவ் ரிக்ரெட்டட். ப்ரோ ரிலீஸ் ஆயிட் லைக் என்னாலும் ரிக்ரெட் தான் ஆகும் போது போ அப்படின்னு ஓவராத்தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம் கிளம்பி இருக்காப்ல. ஓகே, குட் ஃபார் யூ. சீவலா செதறலா. அடுத்து நம்ம நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2 AM Gaji talks with loose booty and regretting it next day. Bro would have been like, they ask you how you are, you just have to say that you're fine when you're not really fine, but you just can't. அடுத்து லவ் பண்ற பொண்ணுகிட்ட ரொம்ப ஹார்டா பிஹேவ் பண்ணிட்டேன், அவளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்காம. லைக் how hard it is to just shut the fuck up. அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காப்ல. பட் ப்ரோ ஹேட் ஒன் ஜாப். என்ன சொல்றதுன்னு தெரில மாமி. போய் உட்காந்து நேரில் உட்காந்து பேசி சொன்னேன் ஆல்ரெடி. ஜாலி பண்ணு அவ்வளோதான். என்கிட்டலாம் லைஃப் அட்வைஸ் கேட்டு அவ்வளோதான், எல்லார் வாழ்க்கையும் முடிச்சு விட்டுருவேன் என் பேச்சை கேட்டாங்கன்னா. அடுத்து not standing up for myself many times because of the bond I had with them. Bro would have been like, நான் ஒரு ஓரமா நாய் மாதிரி இருந்துக்கிறேன் திவ்யா, நீ வானா வரேன் போனா போறேன் அப்படிதான் இருந்திருப்பாப்புல எல்லாத்துலயும். புரியுது என்ன சொல் ப்ரோ. ஓகே, ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு திரும்ப அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து நினச்சிப்போம். நானும் பெரிய புளுத்தி மாதிரி பேசின்னு இருக்கேன். நானே ஒரு சாப்பாடு அன்எம்ப்ளாய்மெண்ட் மச்சான். ப்ரோ ரிக்ரெட்டிங் டிசிஷன் ஹி டிடன்ட் மேக். தம்பி, நீயா அடுத்த டெசிஷனை சொல்லணும் சரியா? நீ தள்ளப்பட்ட நிலைமையை பற்றி கேட்கல, பட் ஐ கேன் ஃபீல் யூ மேன், ரிலேட்டபிள். நிறைய பேர் வந்து இந்த பூலோகத்துல பிறந்ததே ரிக்ரெட் தான், பிறந்தது பீயிங் பார்ன் அப்படி இப்படின்னு. எதுக்கு ரிக்ரெட் பண்ற? சத்துறேன் எதுக்கு இருக்க நீ? யார் உன்னை இருக்குதுன்னா நான் ஐ ஜஸ்ட் லவ் யூ ஆல். டாக்டர் உயிரோட இருக்குது. ப்ரோ செட் என்னடா சொல்றது நானு? dropping out of college, I regret that so much. ஆமா, ஒரு சில பேர்லாம் சொல்லிட்டு இருப்பானுங்க, எஜுகேஷன் சிஸ்டம்லாம் வந்து ரேட் ரேஸ் மேட்ரிக்ஸ்ல வந்து தப்பிச்சு வெளியே வரணும் அப்படி இப்படின்னு. தப்பிச்சு வரணும்னா என்னோட கோர்ஸ் படிங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்போலாம் யாரும் அதை பார்த்து ஏமாந்து போறாங்களா அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. பட் படிங்கடா, படிப்பு இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. நாக்கு தள்ளிரும் பார்த்துக்க. ஓகே, நான் வாழ்க்கையிலே வந்து ரொம்ப ரிக்ரெட் பண்ற டெசிஷன் அப்படின்னு நான் இதை சொல்லுவேன்னா, பிடிச்சிட்டேன். ஃபிளாட் பாட்டு வந்து சும்மா ப்ரொமோஷனுக்காக தான் பேசல. இந்த வீடியோவே ஒரு மொத்தமாகவே ஒரு 4 பேர் தான் பார்ப்பாங்க. இதை வச்சு நான் அதை ப்ரொமோட் பண்ணுறேன்னாக்கு அப்படிலாம் ஆனால் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவ்வளோதான், மண்டைங்கெல்லாம் உடச்சு விட்ருவேன். என்னன்னா, ஃபிளாட் பாட்டு வந்து ரீல்ல 2 மில்லியன் ரீச் ஆச்சு. ஓகே, அதனால யூடியூப்ல அது 4000 கிட்ட வியூஸ் போச்சு. அந்த பாட்டை இன்னும் கொஞ்சம் நான் ரீல்ஸா போட்டு இது பண்ணியிருந்தேன்னா என்ன மொத்தமா போட்டு தள்ளியிருப்பானுங்க. ஆல்ரெடி கமெண்ட்ஸ்லாம் பீ மாதிரி இருக்கும். பட்
ஆனா அதை வச்சு இன்னும் கொஞ்சம் நான் வந்து நல்லா கறந்துருக்கலாம், மில்க் பண்ணியிருக்கலாம். பட் நான் வந்து விட்டுட்டேன். ஸோ அது நான் வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப ரிக்ரெட் பண்றேன் சொல்லலாம். ஓகே, டாடா மாமி.